50% டாக்ஸ் வந்து இந்தியன் பொருட்கள் அமெரிக்கால விக்கிறதுக்கு போட்டிருக்காரு. ட்ரம்ப் நம்ம மேல டாக்ஸை ஏத்திக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பதிலடி ஸ்ட்ராங்கா குடுத்துட்டு இருக்கிற அதே நேரத்தில, ஒரு பேக்கப் பிளான் போட ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் சத்தியமா சொல்றேன், இந்த பேக்கப் பிளான யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்மளோட பேக்கப் பிளான்ல நம்ம இவ்வளோ நாள் பரம எதிரின்னு நினைச்சிட்டு இருந்த சைனா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரஷ்யா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சம்மந்தமே இல்லாம உலகத்தோட இன்னொரு எண்டுல இருக்கக்கூடிய பிரேசில் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு பிரேசிலோட ஹெட் அவங்க நாட்டு பிரஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க ட்ரம்ப்க்கு ஃபோன் பண்ணி பேச போறீங்களான்னு கேட்டா, அவரு சொல்றாரு, நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட பேசணும்? நான் மோடி கிட்ட பேசுவேன். நான் ஜி கிட்ட பேசுவேன். சைனாவோட பிரசிடென்ட் அவர்கிட்ட பேசுவேன். நான் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்த ட்ரம்ப் திடீர்னு நம்ம மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு, நம்மனால தான் உக்ரைன்ல ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம, டாக்ஸை ஏத்தி நம்ம நாட்டுல இருக்கிற சாதாரண மக்களோட, உழைக்கும் வர்க்கத்தோட மக்களோட வயித்துல அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து கால்வான் கிளஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2019 இந்த கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லையில பிரச்சனை வந்துச்சு. அன்னையிலிருந்து நம்மளுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் சைனாவையும் இந்தியாவையும் சேர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வரைக்கும் அவங்க ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் சம்மந்தமே இல்லாமல் உலகத்தோட அதிகமான பாப்புலேஷன் கொண்ட 2 ஜாகர்நாட்ஸை ஒன்று சேர்த்த ஒரே க்ளூ யார் தெரியுமா? நம்ம ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப் வந்து 2 பேரையும் அப்போஸ் பண்ணிருக்காருல. இந்தியா என்ன முடிவு பண்ணிடுச்சுனால், நம்ம சைனாவோட ஏன் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? ட்ரம்ப்புங்கிறவன் எங்கேயோ இருக்கான், கரெக்டா? அந்த ஆள் வந்து இன்னும் 3 வருஷத்துக்கு தொல்லை பண்ணிருக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணாலும் நீங்கள் இப்போ பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அடி பண்ணிடுறாங்கல்ல, அப்படியே ட்ரம்ப் விட்டுட்டு போயிடுவாரா? இன்னும் அடி பண்ணி வைப்பார். ஸோ ட்ரம்ப் வந்து தன்னோட ஈகோவை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு என்னனாலும் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாருன்னு ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேக் பண்ணுங்கிறத ரியலைஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம மாடர்ன் இந்தியாவில் நம்மளுக்கும் சைனாவுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவர்கள் வந்து சைனாவுக்கு குங்ஃபுவெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. நம்ம 7ஆம் அறிவு படத்தில் காமிச்சதுலேருந்து வி ஹேவ் பீன் ஆஃப் கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய பஞ்சாயத்து இப்போ இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் நம்மளுக்கு புது பார்ட்னர்ஸ் தேவை. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு சமிட்டோட மீட்டிங்க்கு வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து பர்சனலாகவே போக போகிறாரு. ஆகஸ்ட் 31 நடக்குது. ஜென்ரலாக அவர் இங்கே போக போகிறாருன்னா அது ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். 20 நாள் தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுக்கான காரணம் ட்ரம்ப் தான். அது மட்டும் கிடையாது. இது ஒரு சைட் நம்ம சைனாவோட ஒரு பாண்ட் உருவாகிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, சைனாவுக்கும் நம்ம தேவை. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காங்கிற மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ சைனாவுக்கும் நம்ம தேவை. அது மட்டும் இல்லாமல் 3வது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்மளோட NSA அஜித் டோவல் அவர்கள் அவங்க வந்து ரஷ்யாவில் இப்போ இருக்காங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா ஆல்சோ இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அதையுமே நம்ம வந்து ஒரு சைடு வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, இந்தியா இப்போ ஒரு டீமாக இருக்குல்ல, அதில் பிரேசில் அவங்க சம்பவத்துக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. பிரேசில் மேலே 50% டேக்ஸ். ஓகேவா? ட்ரம்ப் வந்து பிரேசில் மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காரு. 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. நீ 50% போடுறப்போ பேசிக்காக உன் பொருள் இங்கே விற்காதேன்னு சொல்கிறது, இன்டெரக்டாக சொல்கிறது அதுதான். அது ஏன் டேக்ஸை போடணும், நீ விற்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரஷ்யா கிட்ட வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எனிவே பிரேசில் மேலே போட்ட டேக்ஸ் வந்து அகைன் 50%. பிரேசிலோட பிரசிடென்ட் இருப்பார்ல, அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலா டா சில்வா அப்படிங்கிறவர். அவர்கிட்ட வந்து இப்படி என்னங்க ட்ரம்ப் வந்து அவங்க பிரேசில் வந்து இந்தியாவை விட அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்மளை விட அவங்க இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா? பிரேசிலுமே ஒரு பெரிய கண்ட்ரி, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி, கரெக்டாக? குளோபல் லெவல்லையுமே ஒரு மிகப்பெரிய நாடு. இப்போ பிரேசில் மேலேயுமே வந்து ட்ரம்ப் கண்டமணிக்கு டேக்ஸை போட்டுட்ருக்காரு. இப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூலா டா சில்வா கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, என்னங்க ட்ரம்ப் உங்கள் மேலே இப்படி டேக்ஸை ஏற்றிட்டே போயிட்டுருக்காரு. அவர் ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, இப்படியே டேக்ஸ் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தால் நம்ம நாடு அதிகமாக பாதிக்கப்படுமே. ட்ரம்ப் கிட்ட சாரி கேட்க போகிறீங்களா? ட்ரம்ப் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா? ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வணக்கத்தை போட போகிறீங்களான்னு கேட்டால் அவர் இருந்துக்கிட்டு, நோ, ஐ வில் கால் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஐ வில் கால் பிரசிடென்ட் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட கால் பண்ணும், பட் நாட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்காரு. நான் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டேன். எனக்கு இந்தியா இருக்காங்க, எனக்கு சைனா இருக்காங்க. உலகத்திலே 2 மிகப்பெரிய மார்க்கெட் அதுதான். அமெரிக்கா கிட்ட போய் நான் ஏன் நிற்கணும், நான் அவங்க கிட்ட போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக்காகவே ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பாப்புலேஷன் பிரிக்ஸில் தான் இருக்குது. இந்த 4-5 கண்ட்ரி வந்து உலகத்தில் ஹாஃப் த பாப்புலேஷனோட உட்காந்துட்டு இருக்கோம். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 30% டேக்ஸ். பிரேசில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய பிரிக்ஸுங்கிற அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இதில் லிஸ்ட்டை பாருங்களேன். பிரேசிலுக்கு 50% டேக்ஸ். ஓகேவா? ரஷ்யா கூட பிஸ்னஸே கிடையாது, டேக்ஸ் போடுறதுக்கு எங்கே டேக்ஸு, பிஸ்னஸே கிடையாது. இந்தியா மேலே இப்போ 50% டேக்ஸு.
சைனா மேல 30% டாக்ஸ், அது நடுவுல வந்து 225% டாக்ஸ் போயிட்டு இப்ப 30 ஆக்கியிருக்காங்க. இம்மீடியட்டா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு. ஆனா சைனா மேல தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மேல 30% டாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி அவங்க மேலயும் ஏத்திடுவாரு. ஸோ இப்படி எல்லார் மேலயும் டாக்ஸ போட்டு சேர்க்கவே முடியாது. பேருக்கு இருந்த அமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குன ஆளே யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மகான் மட்டும்தான். இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்போ ட்ரம்ப் அடிக்கிறதுக்கான ஒரே காரணம் ட்ரம்ப் மட்டுமேன்னு வந்து தெரிகிறது கொஞ்சம் ஃபன்னியா இருக்குது.